Praise the Lord. தேவன் நல்லவர் எப்பொழுதுமே. ஆமென். சத்தமாக விசுவாசத்துல ஒரு நம்பிக்கையோடு மறுபடியும் சொல்லுங்க, தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே. ஆமென். ஹல்லேலூயா. நம் தேவன் நல்லவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் மத்தியில உங்க குடும்பங்களில பிரசனமாகி ஆவியானவர் மத்தியில் உலாவி இந்த நாளிலே விசேஷமான முறையில் உங்களோடு பேசி உங்களை ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. மெய்யாகவே நீங்கள் தேவனுடைய பிரசனத்தில் இருக்கிறீர்கள். இதை எப்பொழுதுமே நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்லுகிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த லாக்டவுன் நடமாட்ட கட்டுப்பாட்டு இந்த காலங்களில் 6வது வாரத்துக்குள் கடந்து வந்திருக்கிறோம். இது நம்முடைய வீடுகளில் கூடி ஆராதிக்கிற 6வது வாரமாக இருக்கிறது. நம் சபைகளில் கூட முடியாவிட்டாலும் ஆனால் தேவனுடைய பிரசனத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் தவறாமல் கூடி தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். திங்கட்கிழமையிலும் புதன்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும் ஆண்டவர் நம்மளோடு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறார். மற்ற நாட்களிலே உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் கர்த்தர் உங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நான் மிகவும் விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த நாட்களிலே மிகவும் தெளிவாக உரக்க சத்தமாக தேவனுடைய வார்த்தை நம் மத்தியில வந்து கொண்டிருக்கிறது. தேவன் மெய்யாகவே நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆயத்தப்படுத்தும்படியாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றும் இந்த கால வேளையில ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. ஆண்டவர் தேவனுடைய ஊழியக்காரனாகிய என்னுடைய உள்ளத்துல வைத்த ஒரு தீர்க்கமான ஒரு தெளிவான தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய சத்தமாக தேவனுடைய வாயாக உங்க மத்தியிலே நான் பேச போகிறேன். ஆமென். இது தேவனுடைய வார்த்தை. தேவனே உங்களோடு பேசுகிறார் என்ற அந்த உணர்வை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். கடந்த நாட்களில் உங்க மத்தியில் சொல்லியிருந்த இந்த லாக்டவுன், இந்த நடமாட்ட கட்டுப்பாட்டுக்குள் வந்த நாட்களிலே ஆண்டவர் 2 காரியத்தை என்னோடு மிக தெளிவாக பேசினார் என்று சொல்லி, ஒன்று ரீபில்டிங் தி broken altar, தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை மறுபடியும் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் இந்த பலிபீடத்தை குறித்து மத்தியில் பேசினேன். இன்னும் சில காரியங்கள் அது குறித்து பேச வேண்டியது இருக்கிறது. ஆவியானவருடைய வழிநடத்துதலின் பிரகாரம் அவைகளை உங்கள் மத்தியில் நான் பேசுவேன். ஆமென். காரணம், இது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பங்களுக்கும் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. 2வது காரியம் நான் உங்க மத்தியில் சொன்னேன், ஆசாரியத்துவ ஊழியம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆசாரியத்துவ ஊழியத்தை குறித்து இன்று உங்க மத்தியிலே நான் பேச போகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, தயவு செய்து நான் உங்க மத்தியில கொண்டு வருகிற இந்த தேவ செய்தியை கவனமாக, சீரியஸாக, தேவ பயத்தோடு பக்தியோடு இந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுங்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை உதாசனப்படுத்தாதே. காரணம், உங்கள் வாழ்க்கையை குறித்து, உங்க குடும்பத்தை குறித்து, தேவன் உங்கள் மத்தியில செய்யவிருக்கிற காரியங்களை குறித்து நான் தீர்க்கமாக உங்கள் மத்தியில நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இது என்னுடைய செய்தி அல்ல, இது தேவ செய்தி. நீங்க தேவனோடு இணைக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனுடைய திட்டத்துக்குள்ளாக அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். நீங்க தேவ ராஜ்யத்துக்குரியவர்கள். ஆகினால தேவ ராஜ்யத்தின் திட்டங்களை அவருடைய தேவ குடும்பங்களுக்கு தேவன் இந்த நாட்களிலே பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. Re-establishing the priesthood ministry, மறுபடியும் மீண்டும்
சீரமைக்கப்பட வேண்டிய ஆசாரியத்துவம், அது ஆசாரியத்துவ ஊழியம். ஹல்லேலூயா. இந்த ஆசாரியத்துவ ஊழியமானது இன்று அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறது, அல்லது உதாசீனப்பட்டிருக்கிறது, அல்லது இதனுடைய முக்கியத்துவத்தை இன்னைக்கு உணராதபடிக்கு இன்னைக்கு அநேகர் இருக்கிறார்கள். ஒருவேளை நீங்களும் அப்படியாக இருக்கலாம். ஆமென். ஆகினால இந்த ஆசாரியத்துவ ஊழியத்தினுடைய முக்கியத்துவத்தையும் இந்த நாட்களிலே இந்த சத்திய வார்த்தை கேட்கிற நீங்கள் அனைவரும், கணவன் மனைவி, தாய் தகப்பன் பிள்ளைகள், நீங்கள் அனைவரும் இந்த ஆசாரியத்துவ ஊழியத்திற்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த ஊழியம் மறுபடியுமாக கட்டி எழுப்பப்பட வேண்டும். இந்த ஊழியத்தினுடைய இந்த ஆசாரியத்துவ ஊழியத்துக்கு நாம் எழுப்பப்பட வேண்டும். We must again function effectively in this priesthood ministry. நாம் இந்த ஆசாரியத்துவ ஊழியத்துக்குள்ளாக ஒரு செயல் முறைக்குள்ளாக நாம் கண்டிப்பாக வர வேண்டும். அல்லேலூயா. ஆமென். இந்த வேளையில நீங்க தேவனை துதித்து ஆராதித்து இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களோடு ஏற்பட்டு இருக்கிறார். நம் கண்களை மூடி இந்த தேவனுடைய வார்த்தைக்காக நாம் ஜெபிப்போம். ஆமென். ஆண்டவரை குடும்பமாக, கணவன் மனைவி, தாய் தகப்பன் பிள்ளைகள் ஒரு குடும்பமாக இந்த நாட்களே கூடி ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களே குடும்பங்களை நீ எழுப்பிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாட்கள் மெய்யாகவே குடும்பங்கள் உன் திட்டத்தில், தீர்மானத்தில், உன் சித்தத்தில் உமக்கென்று எழும்ப வேண்டும். குடும்பங்கள் இன்று உனக்கு ஊழியம் செய்ய வேண்டும். குடும்பங்கள் மூலமாக இன்று நீர் இந்த உலகத்தில் இந்த கடைசி நாட்களில் நீ குடும்பங்களை எழுப்பி நீ பெரிய காரியங்களை செய்ய போகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எப்படி நோவா அவனுடைய பிள்ளைகளை நீர் ஆயத்தப்படுத்தினீரோ, ஒரு லாக்டவுன், ஒரு பேழைக்குள்ளாக லாக்டவுன் பண்ண வைத்து, அப்படியாகவே நீர் இந்த நாட்களிலே எங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். இது உண்மை, இது சத்தியம், இது உறுதி, இது நிச்சயம். அன்பு தகப்பனே, இந்த ஆசாரியத்தை ஊழியத்தை குறித்து ஆண்டவரை நீர் என் இருதயத்தில், என் ஆவியில பேசும்படியாக ஏவினீர். நீர் என் மத்தியில் கொடுத்த அந்த சத்திய வார்த்தைகளை உன் வாய்மொழியாக, உன்னுடைய பிரதிநிதியாக உன் ஜனங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன். ஆண்டவரே, இது உம்முடைய வார்த்தை, இதுவே உன் தேவ செய்தி. உன் இருதயத்திலிருந்து இந்த ஜனங்களை இடப்படுகிறீர் என்ற உறுதியை இந்த பிள்ளைகளுக்கு தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பமும் இந்த நாட்களில இந்த ஆசாரியத்தை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பார்களாக. இந்த ஆசாரிய ஊழியம் மறுபடியும் சீரமைக்கப்படுவதாக. நன்றி தகப்பனே. எல்லாவல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்க நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இந்த ஆசாரியத்துவ ஊழியம், the priestly ministry என்றால் என்ன? இதை குறித்து இந்த ஆசாரியத்துவ ஊழியம் என்று சொன்னால் இது விரிவான ஒரு டாபிக். பழைய ஏற்பாட்டில் தேவன் இந்த ஆசாரிய ஊழியத்தை குறித்து சொன்ன காரியங்கள், ஆசாரியனுடைய தலையிலிருந்து அவன் உடுத்தக்கூடிய உடுப்புகள், தலைப்பாகையிலிருந்து எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அர்த்தத்துக்குள்ளாக இருக்கிறது. அது எல்லாவற்றையும் நான் தியானிக்க நமக்கு நேரம் போகாது. ஆனால் இன்று உங்களுக்கு வேண்டிய அந்த சத்திய வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஓகே, வாட் டஸ் மீன் த priestly ministry? இந்த ஆசாரியத்துவ ஊழியம் என்றால், ஓகே, பழைய ஏற்பாட்டின் பிரகாரம் இந்த ஆசாரியத்துவ ஊழியம் என்று சொல்லும் பொழுது தேவ சமூகத்து தேவ முன்பாக நின்று தேவனுக்கும் ஜனங்களுக்கும் மத்தியஸ்தராக இருந்து, இந்த ஆசாரியன் என்பவன் ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் நின்று செய்கிற பணிவிடை, பாவ நிவர்த்திக்காக செய்கிற பணிவிடை, அவர்களுடைய தேவைகளை கொண்டு செல்கிற ஒரு பணிவிடை, தேவனுக்கும் ஜனங்களுக்கும் மத்தியஸ்தராக தேவனை மக்களை தேவனை சந்திக்க வைக்கிற, தேவனுடைய பிரசனத்துக்குள் கொண்டு போகிற
ஒரு ஊழியம் இந்த ஆசாரியத்துவ ஊழியம். டு ரெப்ரசன்ட் காட் பிஃபோர் த பீப்பிள். அவன் தேவனை தன் ஜனங்கள் முன்பாக பிரதிபலிக்கிறான். ஆமென். இதுதான் இந்த ஆசாரியத்துவத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு பங்கு. ஓகே, இது ஒரு சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் நீங்க விளங்கிக் கொள்வதற்காக. ஆமென். இது எல்லாருக்கும் இந்த அழைப்பு கொடுக்கப்படல. பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரவேல் மத்தியில் 12 கோத்திரங்கள் இருந்தார்கள். அந்த 12 கோத்திரத்துல லேவி கோத்திரம், லிவைட்ஸ், இந்த லேவி கோத்திரத்தை மாத்திரம் ஆண்டவர் விசேஷமாய் பிரித்தெடுத்தார். எதற்காக இவர் பிரித்தெடுத்தார் என்றால், இந்த கோத்திரம், லேவி கோத்திரம், தேவனுக்கு முன்பாக பணிவிடை செய்வதற்காக, தேவனுக்கு முன்பாக தேவ காரியங்கள், ஆராதனைகள், பலி செலுத்துதல், இதில் எல்லாவற்றிலும் இவர்கள் தான் அந்த காரியங்களை செய்ய வேண்டும். இந்த லேவி கோத்திரத்தில் ஆசாரிய ஊழியத்துக்கென்று ஒரு குடும்பத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். விசேஷமாக லேவி கோத்திரத்திலிருந்து ஒரு குடும்பத்தை தேவன் பிரித்தெடுத்தார். அது யாருடைய குடும்பம் என்றால், அது ஆரோனுடைய குடும்பம். வாசிப்போம். யாத்ராகமம் 28வது அதிகாரம் 1வது வசனம். ஆண்டவர் மோசே கிட்ட இதை சொல்லுகிறார். அதாவது யாத்ராகமம், எக்ஸடஸ் 28:1. யாத்ராகமம் 28:1. உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி நீ ஆரோனையும் அவனோடு கூட அவன் குமாரராகிய நாதாப், அபிஹூ, எலியேசர், இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வாயாக. அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் மிக தெளிவாக மோசே மூலமா சொல்லுகிறார், உன் சகோதரனாகிய ஆரோனையும், அவருடைய குமாரர் பெயர் சொல்றார், 4 பேர். அவர் பெயரை சொல்லி அவர்களை இந்த ஆசாரிய ஊழியத்துக்கு பிரித்தெடுப்பாயாக. இவர்கள் விசேஷமாக ஆசாரிய ஊழியத்திற்கு தேவனுக்கும் மக்களுக்கும் மத்தியஸ்தர்களாக இருந்து தேவனுக்கு முன்பாக நின்று பணிவிடை செய்வதற்கென்று பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். பழைய ஏற்பாட்டு காலத்துல விரும்பினாலும் யாரும் சுயமாக இந்த ஊழியத்துக்கு வர முடியாது. இந்த ஊழியத்துக்கென்று தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட இந்த ஆரோன் குடும்பம் மாத்திரமே, அவருடைய பிள்ளைகள் மாத்திரமே, அவருடைய சந்ததி மாத்திரமே இந்த ஆசாரிய ஊழியத்திற்கு அவர்கள் தேவனுக்கு பணிவிடை செய்ய முடியும். இதை நீங்க நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆமென். அதுவும் இவர்கள் மிக சுலபமாக வர முடியாது. அவர்கள் செய்ய வேண்டிய சாங்கியங்கள் உண்டு. ஆரோன் ஆசாரியர்கள் மத்தியில் பிரதான ஆசாரியனாக அழைக்கப்பட்டான். ஆசாரிப்பு கூடாரத்தில் வெளிப்பிரகாரம், உள் பிரகாரம், பிறகு மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தான் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அது மகா பரிசுத்த ஸ்தலம், தேவனுடைய பிரசனம் தங்குகிற ஒரு ஸ்தலம். அது ஒரு பெரிய திரையினால் மூடப்பட்டிருக்கும். அங்க யாருமே போக முடியாது. இந்த ஆசாரியர்கள் மத்தியில ஆரோன் என்பவன் பிரதான ஆசாரியனாக அழைக்கப்பட்டான். இவன் வருடத்துக்கு ஒரு முறை, only once in a year, வருடத்துக்கு ஒரு முறை தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். ஜனங்களை பிரதிநிதித்து அவர்களுடைய பாவ நிவர்த்தி பலிக்காக, அதுவும் செல்வதற்கு முன்பாக ஒரு ஆட்டை கொன்று அதனுடைய ரத்தத்தை அவன் மேல் பூசப்பட்டு, அந்த ரத்தம் பூசப்பட்டவன்
அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க முடியும். அது ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள், அது வருஷத்துல ஒரு நாள் மாத்திரம்தான். இந்த ஆசாரியத்துவ ஊழியமானது ஒரு பிரதான ஒரு ஊழியம். இட்ஸ் a very highest calling. இது ஒரு prestigious, இது ஒரு பிரதான ஒரு அழைப்பு. இந்த அழைப்பு யாருக்குமே கொடுக்கப்படல. லேவி கோத்திரம் தேவனுக்கு முன்பாக பணிவிடை செய்ய அழைக்கப்பட்டது. அந்த கோத்திரத்தின் மத்தியில் ஒரே ஒரு குடும்பம் அழைக்கப்பட்டது. அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த ஊழியம் எவ்வளவு ஒரு பிரதான ஒரு ஊழியம். ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தை ஆண்டவரை ஏற்படுத்தினார். அவருடைய சமூகத்தில் வருவதற்கு, அவருடைய பிரச்சனத்தில் வருவதற்கு. ஹல்லேலூயா. அதற்கான கோட்பாடுகள், விதிகளை கர்த்தர் கொடுத்திருந்தார். இந்த பிரமாணங்கள் எப்படி அவர்கள் வர வேண்டும் என்று சொல்லி. ஆமென். இது பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம். ஆனா தேவனுடைய எண்ணத்தின் பிரகாரம், according to God's heart, தேவனுடைய எண்ணத்தின் பிரகாரம் ஒரு கோத்திரத்தையோ ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பத்தையோ மாத்திரமும் தேவன் இந்த ஆசாரியத்துவ ஊழியத்துக்கு அழைக்கல. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அவருக்கு எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தார்கள். அவர்கள் அந்த காலகட்டம் முடிந்த உடனே மோசே மூலமாக ஆண்டவர் பலத்த கிரியையினாலே அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே புறப்பட்டு வர செய்தார். அவர்கள் வெளியே புறப்பட்டு வந்த உடனே அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானான் தேசத்துக்கு தேவன் அழைத்து செல்கிறார். ஆனால் அங்க தேவன் அந்த ஜனங்களுக்கு தன்னுடைய இருதயத்தில் அவர்களுக்கு கொடுத்த ஒரு திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். இட்ஸ் அமேசிங். அது பெரிய ஒரு திட்டம். ஒன்றாவது பார்த்தோம், ஆரோன் அவனுடைய குமாரர்கள் மாத்திரம் அழைக்கப்பட்டிருந்தார்கள் இந்த ஆசாரிய ஊழியத்துக்கு. ஆனா தேவனுடைய திட்டத்தின் பிரகாரம் அவருடைய பிள்ளைகள் எல்லோருமே இந்த ஆசாரிய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. வாசிப்போமா? எக்ஸடஸ், யாத்திராகமம் 19வது அதிகாரம் 6வது வசனம். யாத்திராகமம் 19:6. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, மோசே, இந்த ஜனங்களுக்கு நீ ஒரு வார்த்தையை சொல்லு. என்னுடைய விருப்பம் என்னவென்றால், என்னுடைய திட்டம் என்னவென்றால், இவர்கள் ஆசாரிய ராஜ்யமும், the kingdom of priests, இவர்கள் ஆசாரிய ராஜ்யத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள். பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள். ஆசாரியர்களாக இருப்பீர்கள். நீங்கள் பரிசுத்த ஜாதியாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனம், இந்த முழு ஜனத்தை குறித்துமே தேவனுடைய திட்டம். அந்த முழு ராஜ்யத்தை அவங்க எல்லோருமே ஒரு ஆசாரிய ராஜ்யத்துக்குரியவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்துல இல்ல, நாம் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்துல இருக்கிறோம். இந்த நியூ டெஸ்டமென்ட். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலும் ஆண்டவர் எப்படி ஆரோனையும் அவனுடைய குமாரரையும் விசேஷமாக இந்த உன்னத, இந்த பிரதான ஆசாரியத்துவ ஊழியத்துக்கு அழைத்தாரோ, அதே அழைப்பு ஆண்டவர் தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தினார். தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் மோசே மூலமா சொன்னார், நீங்கள் என் ஆசாரிய ராஜ்யமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதே விருப்பத்தை, அதே திட்டத்தை, அதே தீர்மானத்தை இன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட
ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இந்த அழைப்பை கொடுத்திருக்கிறார். ஹalleluya. What a blessed people you and me. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்வீங்கனாக்க நீங்களும் நானும் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த உன்னதமான ஊழியத்துக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஹalleluya. Praise the Lord. அதாவது ஆண்டவர் நம்ம ரட்சித்தாரு. நம்ம பாவத்திலிருந்து மீட்பதற்காக மட்டுமல்ல, பாவத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு மட்டுமல்ல, not just to save us because we are lost. அதற்கு மேல எதற்கு we are saved to serve. நாம் நம்முடைய ரட்சிப்பு நாம் சேவை செய்வதற்கு. என்ன சேவை? இந்த பிரதான இந்த ஆசாரியத்துவ ஊழியம். ஹalleluya. ஆமென். தேவனுக்கு முன்பாக நின்று தேவ பிரசன்னத்தில் நின்று இந்த ஆசாரியர்களாக பணிவிட செய்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நீங்க யாராக இருந்தாலும் சரி, if you are a child of God, நீ தேவனுடைய பிள்ளையா இருப்பீர் என்றால், அன்று ஒரு கோத்திரத்தில் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கோத்திரத்தில் ஆரோன் அவன் பிள்ளைகள், ஆரோனுக்கு பிறந்த அந்த பிள்ளைகள் மாத்திரமே, அந்த குமாரர்கள் மாத்திரமே இந்த ஊழியத்தில் நியமிக்கப்பட்டார்கள். ஆனால் இன்று ஒரு தனிப்பட்ட குடும்பம், தனிப்பட்ட மனுஷனுடைய வித்திலிருந்து பிறந்த ஒரு குடும்பத்தை கட்ட தெரிந்து கொள்ளல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தரையும், காரணம் நாம் தேவனால பிறந்தவர்கள், ஆரோனுடைய குமாரர்கள், ஆரோன் மூலமா பிறந்தவர்கள், ஆரோனுடைய குமாரர்கள். ஆனால் நீங்கள் நானும் தேவனுடைய குமாரர்கள். We are born of God. தேவனால பிறந்தவர்கள். ஹalleluya. ஆகினால இன்று நீங்கள் நானும் அந்த ஆசாரித்த ஊழியத்திற்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். நாம் அந்த ஊழியம் நமக்கு சொந்தம். It's belong to us. ஆமென். அந்த நம்ம எப்ப இயேசுக்குள்ளாக பிறந்தோமோ அந்த ஊழியத்துக்குள்ளாக நாம் பிறந்திருக்கிறோம். ஆமென். இதுதாங்க உண்மை, இதுதாங்க சத்தியம். ஹalleluya. அதை நம்ம பார்ப்போம். ஆமென். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரே ஒரு மனுஷன் பிரதான ஆசாரியன் என்று அழைக்கப்பட்டவன் மாத்திரமே ஒரு பலி செலுத்தப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை தன் மேல் பூசிக்கொண்டு அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க முடியும். அந்த உன்னத தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக போக முடியும். இது பழைய ஏற்பாட்டினுடைய பிரமாணம், சட்டம். இதை யாரும் மீற முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து, நம்ம வாசிக்கிறோம் மார்க்கு புஸ்தகம் 15வது அதிகாரம் 37, 38 இந்த 2 வசனங்கள். அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும் பொழுது, அவர் தன்னுடைய கடைசி மூச்சையை விட்ட பொழுது, when he gave up his last breath, கடைசி மூச்சை விட்ட பொழுது ஏதோ ஒன்று அற்புதம் நடந்தது. Something supernatural happened. எட்டுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். பரலோக திட்டம் நிறைவேறியது. தேவனுடைய இருதயத்தில் இருந்த அந்த ஒரு திட்டம் நிறைவேற்றப்பட்டது. என்ன தெரியுங்களா? தேவ ஆலயத்தில் இருந்த அந்த திரைச்சிலையானது மேலிருந்து கீழே 2ஆக கிழிந்தது. கீழிருந்து மேலே கிளியல, கீழிருந்து மேலே கிழிந்திருந்தால்
அது ஏதோ மனித செயல் என்று சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது மேலிருந்து கீழே, மேலோகத்திலிருந்து பரலோகத்திலிருந்து தேவனுடைய செயல். ஹல்லேலூயா. அந்த திரைச்சீலை கிழிக்கப்பட்டது. இந்த பழைய ஏற்பாட்டினுடைய ஆச்சரியத்துவ ஊழியமானது அது நிறைவேற்றப்பட்டது. ஒரு மனுஷன் அல்ல, ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை பூசிக்கொண்டு, ஒரு மிருகத்தினுடைய ரத்தத்தை பூசிக்கொண்டு வருஷத்துல ஒரு நாள் தேவ பிரசன்னத்தில் நுழைகிற அந்த சடங்காசாரம், அந்த சட்டம் அது உடைக்கப்பட்டது. இப்ப யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறாங்களோ, உங்கள் மீதும் என் மீதும் அந்த நபர் மீது இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் நம்மேல் பூசப்பட்டிருக்கிறது. நம்மேல் பூசப்பட்ட ரத்தம் ஒரு மிருகத்தின் ரத்தம் அல்ல. ஒரு மிருகத்தின் ரத்தம் வருடத்தில் ஒரு முறை மட்டுமே ஒரு பிரசங்க அவருடைய பிரசனத்தில் நுழைவதற்கு அது வழி உண்டு பண்ண மேக் அ ப்ரொவிஷன்ஸ். ஆனால் ஆண்டவருடைய ரத்தம், அவரே இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறவர், அவரே அங்க பிரசன்னமாக இருக்கிறவர், அவரே வந்து மனுஷனாய் வந்து அவர் சிலுவையிலே தொங்கி தன் ரத்தத்தை சிந்தி அவர் தன்னுடைய கடைசியை மூச்சை விட்ட பொழுது அந்த திரைச்சீலை அது கிழிந்து அது அவர் ரத்தம் பூசப்பட்ட யாரும் உள்ளே பிரவேசிப்பதற்கு ஒரு அந்த ஆச்சரியத்துவ ஊழியம் நம்மேல் விழுந்தது. ஹல்லேலூயா, ஆமென். இதுதான் உண்மை. இந்த ஆச்சரியத்துவ ஊழியம் பழைய ஏற்பாட்டு காலத்து ஊழியத்தோட, ஆரோன் செய்த ஊழியத்தை விட உன்னதமான, இன்னும் அதிகாரம் நிறைந்த, ஒரு சாட்சியம் நிறைந்த, ஒரு இன்னும் மேன்மையான ஊழியம். இந்த ஊழியம் இதுதான் இன்னைக்கு அசட்ட பண்ணப்பட்டிருக்குது, உதாசனப்பட்டிருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஊழியத்தை சீர்படுத்துகிறார், சீரமைக்கிறார். சீரமைக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும், every homes ஆசாரியர்கள் எழும்ப வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த ஆசாரியர்கள் எழும்ப வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு ஆசாரியனாக எழும்ப வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு ஆண் மாத்திரமே இந்த ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் செய்த அந்த மகா பெரிய பலியானது, ரத்தம் பூசப்பட்ட ஆணோ பெண்ணோ யார் வேண்டுமானாலும் அனைவருக்கும் இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். It's a great provisions because we belong to God. நாம் தேவனால பிறந்திருக்கிறோம். ஆகினால நாம் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக நாம் எந்த நேரத்திலையும் செல்ல முடியும். நமக்காக, மற்றவர்களுக்காக, யாருக்கு வேண்டுமானாலும். ஹல்லேலூயா, ஆமென். இந்த உறவு ஸ்தாபிக்கப்பட வேண்டும். இந்த ஊழியம் இன்னைக்கு கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். பழைய ஏற்பாட்டு காலத்துல, அதாவது பழைய ஏற்பாட்டினுடைய அந்த லா, பிரமாணத்தின் பிரகாரம், கோட்பாடின் பிரகாரம், எக்ஸடஸ் யாத்ராகமம் 30வது அதிகாரம் 19-21 வாசிக்கும் பொழுது, அதனிடத்தில் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவ கடவர்கள். 21வது வசனம், அவர்கள் சாகாதபடிக்கு தங்கள் கால்களையும் தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவ கடவர்கள். இது தலைமுறை தோறும் அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் நித்திய கட்டளையாக இருக்கும் என்றார். அவங்க கால் கையெல்லாம் கழுவிட்டு அதற்கு முன்பாக அப்புறம் ஒரு மிருகத்தை பலியிட்டு ரத்தம் பூசி அவர்கள் இந்த ஆசாரியத்துவ ஊழியத்தை செய்யும்.
ஆனா இது வந்து பழைய ஏற்பாடு. ஆனா நாம் வந்து ஒரு கிருபையின் காலத்துல இருக்கிறோம். We are in the period of grace, under grace. We are not under law. எப்ப சிலுவையில இயேசு தன்னுடைய கடைசி மூச்சை விட்டு அந்த திரைச்சிலை கிழிந்ததோ, இந்த ஆசார ஊழியத்துக்குள்ளாக நம்ம ஒரு கிருபைக்குள்ளாக நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 6:11. 1 கொரிந்தியர் 6:11. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்? அக்கிரமக்காரர்களாக, பாவிகளாக, பொய்க்காரர்களாக, துன்மார்க்கர்களாக, தேவனுடைய பிரசன்னத்துக்குள் வர முடியாதவர்களாக, தேவனை விட்டு தூரமாக நாம் இருந்தோம். பாவத்தில் தேவனத்தில் வர முடியாது. பாவிகள், அக்கிரமர்கள் தேவ பிரசன்னத்துக்கு நுழைய முடியாது. அப்படித்தான் நம்ம இருந்தோம். ஆனால் ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், இந்த வார்த்தை பிடிச்சு கொள்ளுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் நம்முடைய தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. இன்று ஒரு ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்டவர்களாக, அவர் ரத்தத்தில் கழுவப்பட்டவர்களாக, பரிசுத்தாவில் கழுவப்பட்டவர்களாக நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமான்கள், பரிசுத்தமாக்கப்பட்ட நீதிமான்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் ஆசாரியர்களாக நான் வர முடியும். அல்லேலூயா, ஆமென். இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் உங்களுக்கு எனக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும், ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்துக்கும் இந்த அழைப்பு கொடுக்கிறார். எப்படி சாத்தியமானுச்சு வாசிப்போமா? ரெவலேஷன், வெளிப்படுத்தின புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 6வது வசனம். நல்ல கவனமா கேளுங்க. இது வந்து ஒரு பவர்ஃபுல் வேர்ட் வாஸ். இது ஒரு வல்லமையான ஒரு வசனம். சாதாரண ஒரு ஆசாரித்துவம் அல்ல. ஆரோன் வந்து பிரதான ஆசாரியன். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட நாம தரித்தப்பட்டவர்களாக, பரிசுத்தாவினால பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகிய நீதிமான்களாக்கி இருக்க உங்களையும் என்னையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டார். இந்த வெளிப்பாட்டுக்குள்ளாக வந்து நம்ம வாழணும். என்ன தெரியுங்களா? பாருங்க, வெளிப்படுத்தின புஸ்தகத்தின் 1வது அதிகாரம் 6வது வசனம். ரெவலேஷன் 1st chapter verse 6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசிரியர்களுமாக்கின அவருடைய மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாகி இருப்பதாக. ஆமென். ஆமென் சொல்லுங்க. சத்தம் ஆமென் சொல்லுங்க. இதுதாங்க உங்க அழைப்பு. இதுதாங்க நம்முடைய ஸ்தான். This is our position. சாதாரண ஆசாரித்து ஊழியத்துக்காக எப்படி? வேதம் தெளிவா சொல்லுது, அவருடைய ரத்தத்தினால கழுவி. ஆமென். அவர் ரத்தத்தினால நம்மை பாவங்களை கழுவி, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாகி மாக்கியிருக்கிறார். ராஜாக்களும் ஆசாரியர்களும். The royal priesthood. Be a royal and be priest. அதான் ராயல் priesthood. ராஜரிக ஆசாரியர்கள். அல்லேலூயா. இது சாதாரண ஆசாரித்துவ ஊழியம் அல்ல, ராஜரிக ஆசாரிய ஊழியம். அப்படி என்ன தெரியுங்களா? நல்லா கவனமா கேளுங்க. ராஜாவுக்கு என்ன அதிகாரம் இருந்ததோ, the authority that rests upon the king, ஒரு ராஜாவுக்கு மேல இருந்த அந்த அதிகாரம் இணைக்கப்பட்ட ஒரு ஆசாரியத்துவ ஊழியம். அப்படி அந்த பிரதான ஆசாரியன், பழைய ஏற்பாடு பிரதான ஆசாரியனை காட்டிலும் அதற்கும் மேல உன்னதமான ஒரு ஆசாரியன். அப்படின்னு என்னது? ராஜா என்று சொல்லும் பொழுது,
ராஜா எந்த நேரத்திலையும் எப்ப வேண்டுமானும் எங்கு வேண்டுமானும் போக முடியும். யாரும் ராஜாவை கேட்க முடியாது, ராஜா எதற்காக இப்ப வந்தீங்க, ராஜா நீங்க அங்க போக கூடாது, ராஜா நீங்க இதை செய்யக்கூடாது. ராஜா சொல்லலாம், நீ அங்க போக கூடாது, இதை செய்யக்கூடாது, இது என் கட்டளை, இது என் உத்தரவு. ஆனால் எந்த ஒரு மனுஷனும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜாவை எதிர்த்து நிக்க முடியாது. அவன் அதிகாரங்களுக்கு மேற்பட்டவன். அதே அதிகாரம், the royal authority, ராஜரீகத்தினுடைய அந்த அதிகாரம் உங்களுக்கு எனக்கு கொடுக்கும். என்ன தெரியுங்களா? எப்ப வேண்டுமானும் எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் நாம் தேவனுடைய பிரசனத்துக்குள்ளாக நுழைய முடியும். அந்த தடையெல்லாம் உடைக்கப்பட்டுருச்சு. பழைய ஏற்பாட்டினுடைய ஆசாரியத்துவ அந்த பிரதான ஆசாரியனுடைய அந்த அதிகாரம் இல்லை. அவன் ஒரு கட்டுக்குள் பட்டவன். அவன் என்னதான் விரும்பினாலும் நினைத்தாலும் தன் இஷ்டத்துக்கு அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நுழைய முடியாது. ஆனால் ராஜரீக ஆசாரியர்கள் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் எப்ப வேண்டுமானாலும் நாம் விரும்பும் போதெல்லாம் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அந்த தேவாதி தேவனுடைய சமூகத்தில் வந்து, அப்பா பிதாவே, என் தேவனே, கர்த்தாவே என்று நாம் அழைக்க முடியும். நம் குறைகளை கொண்டு வர முடியும். அல்லேலூயா, ஆமென். பழைய ஏற்பாட்டு ஆசாரியன், பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் சென்று அப்பா பிதாவே என்று அழைக்க முடியாது. You won't able to call, you never given authority to call God as a father. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தேவ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாமம் தரிக்கப்பட்டு அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டு நாமம் தரிக்கப்பட்ட யாரும் அவர் பிரசனத்தில் வந்து அப்பா பிதாவே, தேவாதி தேவனே, ஹல்லேலூயா, ஆமென். இதை தாங்க கர்த்தர் அழைக்கிறார். இதுதான் பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு சாக்கியப்பட்டவங்க நீங்கள் நானும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆசாரியத்துவ ஊழியத்தை குறித்து இன்னும் மிக தெளிவாக விளக்கமாக நாம் வாசிக்கலாம். அதாவது நாம் பரிசுத்த இந்த ராஜரீக ஆசாரியர்களாக இருக்கிறோம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனமும் 9வது வசனமும். 1 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனம் 9வது வசனம். 1 Peter chapter 2 verse 5 and 9. 5வது வசனம், ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலி செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். 9வது வசனம், நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிப்பு கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்க பேதுரு மிக இன்னும் தெளிவாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். 5வது வசனத்துல நீங்க பரிசுத்தமாயும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள்.
we are raising, we are building as a holy priest. எதற்காக? தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு. இதற்காக ஆச்சரியமான இருள்ல இருந்து, ஒரு காலத்தில் நம்ம இருள்ல இருந்தோம், இன்னைக்கு ஆச்சரியமான ஒளி, அந்த தேவனுடைய வெளிச்சத்திற்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆசாரிய ஊழியம், அவர் முன்பாக நின்று பணிவிடை செய்வதற்கு. அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும். இதத்தான் ஆரம்பத்தில் வாசித்தோம். இதே காரியத்தை தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார். மோசே எப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசம் புறப்பட்டு வந்த உடனே அவனை பார்த்து சொன்னார், சொல்லுப்பா, என் இருதயத்தில் இருக்கிற என்னுடைய நோக்கம், திட்டம், தீர்மானம், நீங்கள் ஆசாரிய ராஜ்யத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், பரிசுத்த ஜாதியாயும் ஆசாரிய ராஜ்யத்துக்கும் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். For the kingdom of priests. எந்த அழைப்பை ஒரு சொந்த பேச்சோடு அழைத்த ஒரு சந்ததிக்கு கொடுத்தாரோ அதே அழைப்பு, அதை காட்டிலும் மேலான ஒரு பிரதான ஒரு அழைப்பு என்ன? ராஜரீக ஆசாரிய அழைப்பு. ஹல்லேலூயா! அதே காரியத்தை இங்க ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். பரிசுத்த ஜாதியாய் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி. எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள்? தேவ ஜனமே, ஆசாரிய ஊழியம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆசாரியர்கள். ஒவ்வொரு குடும்பமும் இந்த ஊழியத்தில் எழும்பும். ஒரு கணவன் குடும்பத்துக்கு ஆசாரியனாக இருக்கணும். ஒரு தகப்பன் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் ஆசாரியா இருக்கணும். ஒரு மனைவி, பிள்ளைகள், நீங்க எல்லாரும் இந்த ஆசாரிய ஊழியத்தில் எழும்பணும். இந்த லாக்டவுன் இன்னைக்கு எல்லாமே அடைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு உங்க மத்தியில் செய்தி சொன்னேன், அவர் திட்டத்திற்காக அடைக்கப்பட்டிருக்கிறோம். நோவாவை ஒரு திட்டத்தில் ஒரு பேழைக்குள் 370 நாட்கள் அடைத்து வைத்திருந்தார். அந்த அடைக்க வைக்கப்பட்ட நாட்களிலே அவனோடு இடைப்பட்டார், அவன் பிள்ளைகளோடு இடைப்பட்டார். அப்படியாகவே தேவன் இந்த நாட்களிலே நாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலே நாம் அவரோடு இணைக்கப்பட வேண்டும். எதற்காக? இந்த ஆசாரியத்துவ ஊழியம் இன்னைக்கு எழுப்பப்பட வேண்டும். இது உங்களுக்கு பிரதான ஒரு செய்தி. ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிக்க மாட்டாங்க, ஆனா மற்றவங்களுக்கு ஜெப குறிப்புகள் அனுப்புவாங்க. முன்னேற்ற எனக்கு நல்லா தெரியும், டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் இருக்கும் பொழுது ஜீசஸ் கால்ஸ், எந்த தேவையா இருந்தாலும் ஒரு காணிக்கை அனுப்பி அங்க பிரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புவோம். ஆனால் ஆண்டவர் மெய்யாக உங்களை எழுப்பியிருக்கிறார். சில வேளைகளிலே மற்றவர்கள் நமக்கு ஜெபிக்கும்படியாக கேட்பது தவறல்ல, ஆனால் அவர்களை சார்ந்திருப்பது தவறு. இது பைபிள் இல்லாத ஒரு காரியம். It's not in the Bible. Because God's only call you to be the priest. உனக்கு மாத்திரமல்ல, மற்றவர்களுக்காக ஜெபிக்கவும், தேசத்துக்கு ஜெபிக்கவும். எதற்கெல்லாம் தேவன் உள்ளத்தில் ஏவுகிறாரோ, எதற்கு பரிசுத்தாவை கொடுத்திருக்கிறாரு? ரோமர் 8:26, வாக்கு கடங்காத பெருமைச்சுகளோடு தேவ திட்டத்தில் சித்தத்தில் நான் ஜெபிக்கும்படியாக.
எபிரேயர் புத்தகத்தில் வாசிக்கிறோம், இன்று இயேசு கிறிஸ்து நமக்காக மனிதனை போல பாடுகள் அனுபவித்து இன்று நமக்காக அவர் பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். யோவான் புத்தகம் 17வது அதிகாரத்தில் அவர் நம்மை அவரோடு இணைத்திருக்கிறார். அவர் ஊழியத்தில் அந்த பங்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அவர் பிரதான ஆசிரியராக இருக்கிறார். அதே ஊழியத்தை இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு கடைசி நாட்களில் இந்த ஊழியம் கட்டப்படணும், சீரமைக்கப்பட வேண்டும். இதுதாங்க நம்முடைய ஜெபம், prayer intercessions. ஹalleluya. உங்க தேவைகளுக்காக மற்றவங்களை சார்ந்து இருக்காதீங்க. நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களுக்கு வரணும், ஒரு ஆசாரியனாக வரணும், பிரதான ஆசாரியனாக அந்த அதிகாரத்தில் அந்த உரிமை is your right. You are given the privilege. ஐயா, அம்மா, தாயே, தகப்பனே, இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த ஆசாரியத்துவம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கும் மாத்திரம்தான் இந்த அதிகாரம், இந்த ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ராஜரீக ஆசாரிய ஸ்தானம் எந்த நேரத்தில் பிரசரித்து வருவதற்கு வேற யாருக்குமே இல்லை. உலகத்தில் எத்தனை மதங்கள் இருந்தாலும் வழிபாடுகள் இருந்தாலும் அவர்களுக்கு இந்த ஸ்லாக்கியம் கொடுக்கப்படவில்லை. இல்லை, இல்லை, உங்களுக்கு மாத்திரம்தான், கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம், இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் மாத்திரம்தான். காரணம், நாம் அவர்களுக்கு சொந்த ஜனமாக இருக்கிறோம். அவர் ரத்தத்தினால் பூசப்பட்டிருக்கிறோம். அவர் நாமம் தரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். இதை தாங்க நம்ம வாசிக்கிறோம் 2வது நாளாகமம் 7வது அதிகாரத்தில். இன்னைக்கு இந்த வசனத்தை எல்லாம் வாசிக்கிறோம். எல்லா பிரச்சனை வரும்பொழுது இதைத்தான் கோட் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம இக்கட்டான காலகட்டத்தை கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஒரு கொள்ள நோய் இந்த உலகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்குது. இந்த ஒரு கொள்ளை நோய் இன்னைக்கு இந்த உலகத்தையே லாக்டவுன் பண்ண வச்சிருக்குது. இந்த உலகத்தையே அசைத்துக் கொண்டு இருக்குது. உலக பொருளாதாரம் விழுந்து கிடக்குது. நிச்சயம் இல்லாத சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்தவர்களுக்கு என்ன சொல்லுகிறார்? 2வது நாளாகமம் 7வது அதிகாரம் 13, 14, 15 வசனங்கள். நான் மழை இல்லாதபடி வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழித்து வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது ஜனத்துக்குள்ளே கொள்ளை நோயை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திலிருந்து நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனித்தவைகளுமாக இருக்கும். சோலமன் தேவனுடைய ஆலயத்தை டெடிகேட் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள். இதை நம்ம தியானிப்போம். யாருங்க அந்த தேவன் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள்? பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவை சொந்த ஆண்டவராக இயேசுவே என்று அறிக்கையிட்டவர்கள். யாரெல்லாம் அவர் நாமத்தை அறிக்கையிட்டார்களோ, அவரை விசுவாசித்து அவர் நாமத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. என் நாமத்தின் மேல் விசுவாசித்து என்னை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர்கள் மாமிசத்தனம் அல்ல, ரத்தத்தினம் அல்ல, மனுஷனுடைய சித்தத்தனம் அல்ல, தேவனாலே பிறந்தவர்கள். இன்னைக்கு நீங்க தான், கிறிஸ்தவர்கள் தான் தேவ நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள்.
இன்னைக்கு நீங்கள் நானும் இந்த ஆசாரியத்துவ ஊழியத்தை நாம் இதில் நுழையணும். மற்றவங்களை சார்ந்து இருக்கிறது அல்ல. இந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்க குடும்பம் ஒரு ஆசாரிய குடும்பமா எழும்பணும். அல்லேலூயா. இன்னைக்கு சபையில நம்ம ஒன்று கூடும் பொழுது, இந்த லாக்டவுன் சீசன் முடிஞ்ச உடனே மறுபடியும் நிச்சயமா ஒன்று கூடும். திருச்சபை முழுவதும் ஆசாரியர்களாக இருக்கணும். ஆமென். என்ன ஒரு ஆனந்தம்! தேவன் அதை பார்த்து களி கூறுவார். ஆமென். இந்த ஆசாரிய ஊழியத்தை நம் அதிகாரத்தை நுழைந்து தேவ சமூகத்தை நிற்கும் போது நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய தேசங்களை தேவன் அசைப்பார். அல்லேலூயா. சேமத்தை கட்டளையிடுவார். பாராக்கும் கொள்ள நோய்களிலிருந்து, எல்லா விதமான சாபங்களிலிருந்து, அழிவிலிருந்து, மோசத்திலிருந்து தேவன் தேசத்தை காப்பார். நாம் யாருக்கு ஜெபிக்கிறோமோ அவரை தேவன் காப்பார். ஹல்லேலூயா. இது உண்மை, இது சத்தியம், இது உறுதி. அருமையான தேவ பிள்ளைங்களே, உங்க ஜெபிக்க தெரியலையா? கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது தெரியுங்களா? இந்த ஆசாரியத்த ஊழியம், தேவனுக்கு முன்பாக நிற்கிற இந்த பணிவிடை செய்கிற, அதாவது இந்த ஜெபிக்கிற ஒரு ஆசாரியர்களை வர சொல்றார். அவர் சமூகத்தை தேட சொல்றார். Connect with God. Connect in His presence. For God to raise you, to God to restore or re-establish this priesthood ministry. மறுபடியும் இந்த ஆசாரியத்துவ ஊழியத்தை சீரமைக்கப்படுவதற்கு ஆண்டவருடைய கரத்துல வாங்க, அவர் பிரசன்னத்துல வாங்க. இதைத்தான் கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். The sincerity, இந்த உண்மைத்துவம். எனக்கு இந்த ஊழியம் வேணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை கற்றுத்தாங்க. ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார். ஆவியானவர் பரிந்து பேசுகிற ஆவியானவர் தேவ திட்டத்துல, தேவ சித்தத்துல ஜெபிக்க உங்களுக்கு உதவி செய்வார். இந்த பரிந்து பேசும்படியாக தான் நமக்கு அந்நிய பாஷை, மன்றாட்டின் ஆவி, the spirit of prayer intercession, the spirit of warfare, the wailing spirit, புலம்பலின் ஆவி என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அன்று ஒரு கோத்திரத்தை பிரித்தெடுத்து அந்த கோத்திரத்தில் ஒரு குடும்பத்தை தேவன் பிரித்தெடுத்தார். இன்று ஆண்டவர் ஒரு கோத்திரத்தை ஆண்டவர் அழைக்கல, ஒரு குடும்பத்தை கர்த்தர் அழைக்கல. இன்னைக்கு இயேசு என்ற நாமம் தரிக்கப்பட்ட, அவர் ரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகள், ஆனாலும் சரி பெண்ணாலும் சரி, நீ யாரா இருந்தாலும் நீ இயேசு கிறிஸ்துவை சொந்த ஆண்டவராக ஏற்றுக்கொண்டாய் என்றால் இந்த அழைப்பு உன்னுடைய அழைப்பு, இந்த ஸ்தானம் உன்னுடைய ஸ்தானம். நீ இந்த அழைப்புக்குள்ளாக அழைக்கப்பட்டிருக்கிறாய். இது உம்முடைய உரிமை. This is your privilege. இது உம்முடைய சாக்கியம். இது உன்னதமான ஒரு பிரதான ஒரு அழைப்பு. அல்லேலூயா. கடவுள் அறியாத ஜனங்கள் என்னென்னமோ செய்றாங்க அவங்க கடவுளுடைய பிரசன்னத்தில் நுழைவதற்கு. அவர்கள் உபவாசம் எடுக்கிறாங்க, பலவிதமான சாங்கியம் செய்றாங்க, தங்கள் உடம்ப அவர்கள் வெட்டி கொள்கிறார்கள், பலவித உபத்திரத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறாங்க, எவ்வளவு பணமா செலவு பண்றாங்க. ஆனால் பரிதாபம், அவர்கள் தேவ பிரசன்னத்துக்கு வர முடியாது. ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, இந்த அழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நேரத்தை ஒதுக்குங்க. You must spend, you must save, you must spend time.
ஹல்லேலூயா. இந்த தேவ செய்திக்கு நீ ஒப்பு கொடுப்பாய் என்றால் ஆண்டவர் உன் வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் செயல்படுவார். தாய் தகப்பன் உங்க பிள்ளைகளுக்காக ஒரு ஆசாரியனாக எழும்புங்க. ஆமென். பிள்ளைகள் உங்க தாய் தகப்பனுக்காக, உங்க தாய் தகப்பன் இன்னும் கர்த்தருக்குள்ள ஒப்பு கொடுக்கல, நீங்க பிள்ளைங்க எழும்புங்க. நீங்க எழும்புனீங்கன்னாக்க உங்க குடும்பத்தை ஒரு ஆசாரியத்துவ குடும்பமாக கர்த்தர் தெரிந்து கொள்வார். ஆரோனும் அவன் குடும்பத்தை தெரிந்து கொண்டது போல கர்த்தர் உங்க குடும்பத்தை தெரிந்து கொள்வார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை எழும்பும் போது நீங்க தேவ திட்டத்தை எழும்புவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க மூலமாய் உங்க சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நம் திருச்சபை ஒரு ஆசாரியத்துவ ஊழியத்தை எழும்பும் பொழுது நம்முடைய திருச்சபை மூலமா இந்த பட்டணத்தை தேவன் ஆசீர்வதிப்பார், தேசத்தை ஆசீர்வதிப்பார், தேசங்களை ஆசீர்வதிப்பார். இது உண்மை, இது சத்தியம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நிச்சயமாக கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறார். இது தேவனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு தேவ செய்தி. நான் என் சுயமாக பேசவில்லை. நேரம் எடுத்து தேவ சமூகத்தில் காத்திருந்து நான் தேவனுடைய உணர்வை உணர்ந்து தேவனுடைய வார்த்தையை பெற்று அவருடைய வாய்மொழியாக, அவருடைய பிரதிநிதியாக உங்கள் மத்தியில் இந்த வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். யாராக இருந்தாலும் இந்த வார்த்தை கேட்கிற உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கண்கள் மூடி ஜெபிப்போம். இந்த வேளை உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே இயேசுவே, இயேசு சுவாமி ரத்தத்தினால எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி ராஜரீக ஆசாரியர்களாக மாற்றி இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த ஆசாரியர்கள் எழுப்பி இருக்கிறேன். இந்த பிரதான அழைப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, இதை நாங்கள் உதாசீனப்படுத்தி இருக்கிறோம், அசட்டை பண்ணி இருக்கிறோம். எங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஆவியானவரே, எங்களோட பேசுங்க. Lord, speak to our heart this morning. இன்று எங்களோட பேசுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தை வெறுமையா போகக்கூடாது. ஒவ்வொரு இருதயத்திலும் பேசு, உணர்வு உண்டாகட்டும். I pray for your conviction come. Don't let this word return void. இது வெறுமையா திரும்பாதபடி இதை கேட்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் கிரியை செய்யட்டும். இது உன் சத்திய வார்த்தைகள், உன் இருதயத்திலிருந்து வந்த வார்த்தைகள் என்று உணரட்டும் ஆண்டவரே. இந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இவர்கள் ஆசீர்வாத ஊழியத்தில் எழும்புவார்களாக. எந்தெந்த காரியங்கள் ஆசாரிய ஊழியத்திற்கு எழும்பாதபடி இவரை தடை பண்ணி கொண்டிருக்கிறதோ இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே தடைகளை இயேசுவின் உடைக்கிறேன், நிர்மூலமாக்குகிறேன், சபிக்கிறேன், துண்டிக்கிறேன். In the name of Jesus. Right now. Arise. தேவாவியனை இடப்பட்டு பேசு. நன்றி. இவனை ஆசீர்வதிக்கிறேன். I bless them, Lord. நன்றி தகப்பனே. நன்றி இயேசுவே. இவர்கள் உமக்கு சொந்தமானவர்கள். பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நன்றி கர்த்தாவே. இரு கரங்கள் உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ லார்ட். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் போய் ஜெபிக்கிறேன். இங்க நல்ல பிதாவே. ஆமென். 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். God is good. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை பேசியிருப்பார். அருமையான தேவ ஜனங்களே, தயவு செய்து இப்படிப்பட்ட உபதேசம், இப்படிப்பட்ட தேவ செய்தியை கேட்டு உதாசனப்படுத்திடாதீங்க. முழுமையா எங்களை ஒப்புக் கொடுங்க. நிச்சயமா கட்டவங்க ஆசீர்வதிப்பார். இந்த லாக்டவுன் சீசன்ல locked in his presence. நீங்க இந்த வெளியில நடமாட்டத்தில் கட்டுப்பட்டு இருக்கிற நீங்க தேவ பிரசன்னத்தில் கட்டப்படுங்க. அவர் உங்களுக்குள் கிரியை செய்யட்டும். உங்களையும் குடும்பத்தை எழுப்பட்டும்.
இந்த நாட்களில் தேவன் குடும்பங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார், குடும்பங்களை கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். God bless you. உங்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Amen. God bless you. Thank you. Praise Lord.